ராஜகிரி எனும் சிற்றூர்ல வல்லவன் ஒரு உழவன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். பேருக்கு ஏத்தது போல அவன் உடல் வலிமையில சிறந்தவனே தவிர உள்ளத்துல கள்ளம் கபடம் எதுவும் இல்லாத ஒரு வெள்ளந்தியான மனிதன். அவனோட மனைவியோட பேரு தான் கோதை. பேருக்கு ஏத்தபடியே கூந்தல் அழகி மட்டும் இல்ல, கூறியே புத்தி வாய்ந்தவளும் கூட. கோதை கருணையா பொழிஞ்சாலும் அநீதிய கண்டா அனலாய் மாறிவிடும் வல்லமை கொண்டவள். கல்வி அறிவு இல்லைனாலும் பட்டறிவுல சிறந்தவள். எங்க முன்னோர்கள் வழிவந்த சின்ன நிலத்துல பயிரிட்டு அதுல வர வருமானத்தை வச்சு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்துட்டு இருந்த. ஆனா துன்பம் என்பது சொல்லாமல் வரும் விருந்தாளி தானே. இந்த வருஷம் பருவமழையும் நம்மளை ஏமாத்திருச்சு. வயல் எல்லாம் காய்ந்து கருகவும் தொடங்கிருச்சு. வேற வழியே இல்ல, கடன் வாங்கி தான் ஆகணும். அப்பதான் மானத்தை காப்பாத்த முடியும். உனக்கு யாராவது கடன் கொடுப்பவரை தெரியுமா? ராஜகிரிக்கு பக்கத்தில் உள்ள பெரிய ஊரு தான் சிங்கப்புரம். அங்க நாகநாதன்னு ஒரு பெரிய தனவந்தன் இருக்காரு. அவர்கிட்ட தான் கடன் கேட்டு பார்க்கணும். நாகநாதனோட செல்வம் உழைப்புனால வந்ததில்ல. ஊர் மக்களை ஏமாத்தி ஏழை எளிய மக்களோட அறியாமைய பயன்படுத்தி வட்டிக்கு மேல வட்டி போட்டு புடுங்கின சொத்து தான் அது. வல்லவனும் நாகநாதன் வீட்டு திண்ணையில போய் நின்னான். ஐயா வணக்கம். வாப்பா வல்லவா, என்ன இந்த பக்கம் காத்து பலமா வீசுது போலயே. ஐயா மழை ஏமாத்திருச்சு, பயிர் கருகிருச்சு. அடுத்த போகம் விதைக்கவும் குடும்பத்தை காப்பாற்றவும் சிறிது பொற்காசுகள் கடனா வேணும் ஐயா. அடுத்த அறுவடை முடிஞ்ச உடனே அசலையும் வட்டியையும் சேர்த்து தந்துடுறேன். ஆஹா, இவன் நிலம் ஆற்று ஓரத்துல இருக்க வண்டல் மண்ணு பூமியாச்சே. அதை எப்படியாவது அபகரிக்கணுன்றதுதான் என் ரொம்ப நாள் ஆசை. வல்லவா, உனக்கு இல்லாததா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. ஆனா ஒரு நிபந்தனை, காலம் கெட்டு போய் கிடக்குல்ல, சும்மா வாய் வார்த்தையை நம்பி பணம் தர முடியாது. ஓலைச்சுவடியில எழுதி தரணும், சரியா? அப்படியே ஆகட்டும் ஐயா. நாகநாதனும் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்தான். அதுல வாங்கின கடனை 6 மாசத்துல திருப்பி தரணும். வட்டியா பணத்தை தர வேண்டாம். ஆனா அதுக்கு பதிலா மனசுக்கு திருப்தியான பொருளா தரணும். தவறினால் வல்லவனோட நிலம் முழுக்க என்னுடையதுன்னு கையெழுத்து வாங்கினான். வல்லவனும் அந்த எழுத்தோட ஆழம் புரியாம கையெழுத்து போட்டான். வாங்கின பணத்தை வச்சு கிணறும் வெட்டினான். நல்ல வேளையா நீரும் சுரந்துச்சு. கோதையும் வல்லவனும் ராத்திரி பகலா வயல்ல உழைச்சாங்க. கண்ணிமைக்கும் நேரத்துல 6 மாசமும் ஓடிருச்சு. அமோகமா அறுவடையும் நடந்தது.